இது இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்கள் அந்த உரையின் பின்னான காலத்தில் இதை குறிப்பிட்டார்கள் என்றால், மாகாணி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் பேசும் பொழுது அந்த உரையிலிருந்து பின்வாங்கியதாக, தான் அப்படி கூறியிருக்கக் கூடாது அங்கே சுவிஸில் வைத்து என்று கூறியதாக. ஆனால் உடனேயே மாக்காணி அதனை மறத்து விட்டார். தான் அப்படி டொனால்ட் ட்ரம்புடன் கதைக்கவில்லை. இந்த குஸ்மா என்கின்ற இந்த ஒப்பந்தம் நடைபெற போகின்ற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன், அதாவது டோன்ட் பிக் எ ஃபைட் என்பது அமெரிக்காவுடன் இல்லை, டொனால்ட் ட்ரம்புடன். மாக்காணி ஒரு டெக்னோகிராட். அவருக்கு அரசியல் தெரியாது, துறைசார் அனுபவம் இருக்கலாம், ஆனால் அரசியல் என்பது வேறு. அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த அதாவது வீண் வாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்று. ஆனால் ஒரு துறைசார் அனுபவம் வாய்ந்தவர், அதுவும் பொருளியல் துறையில் துறைசார் அனுபவம் வாய்ந்த மாக்காணியால் தான் இவ்வாறான ஒரு நிலையில் இந்த நாட்டை கட்டிச் செல்ல முடியும், மற்றவர்களை அணுக முடியும், மற்ற நாடுகளுக்கு கற்பிதம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கண்கூடாவே காண்கின்றோம். அது உண்மையிலேயே அதாவது அந்த துறைசார் அனுபவத்தில் என்பதில் அது அதியுச்ச அனுபவம் கொண்டவராக கருதப்படுவதால் ஊடகவியலாளர்கள் கேட்டிருந்தார்கள், இப்படி நீங்கள் உங்களுடைய பேச்சில் இருந்து பின்வாங்கி விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அதிகாரிகள் கூறுகின்றார்களே, அல்லது டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார்கள் என்ற பொழுது கூட அவர் அந்த அமெரிக்காவையோ டொனால்ட் ட்ரம்பையோ பேர் குறிப்பிடாமல் தான் ஒவ்வொரு பதிவுகளுக்கும் பதில் சொல்ல போவதில்லை, என்னால் இதை எல்லாம் கையாள முடியும், ஐ கேன் ஹேண்டில் இட் என்கின்ற வகையில் அதனை முடிவு செய்திருந்தார். இந்த குஸ்மா என்கின்ற ஒப்பந்தத்தில் தடைகள் ஏற்படாதவாறு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடம் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களது நேரடி பங்காளர்களாக வட அமெரிக்காவில் மெக்சிகோவும் அமெரிக்காவும் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்காவை முற்று முழுதாக துண்டித்து விட்டு எங்களுடைய பயணம் என்று இருக்க முடியும். ஆனால் அமெரிக்கா தவிர்க்கின்ற இடங்களில் நாங்களும் தவிர்த்து செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த அல்பர்டா மாகாண பிரிவினைக்கு ஆதரவாக வாக்கு கேட்பவர்களை கூட அவர்கள் வாஷிங்டனுக்கு அழைத்து கதைத்திருக்கின்றார்கள். இது ஒரு அநாகரிகமான ராஜதந்திரம். அதாவது அயல் நாட்டில் பிரிவினை கூறுகின்ற ஒருவர்களை கூப்பிட்டு பேசுவது என்பது ராஜதந்திர வரைமுறைகளுக்கு ஒரு இயல்பான ஒரு செயற்பாடு அல்ல. இந்த வேளையில் அமெரிக்கா மெக்சிகோ கெனடிய வர்த்தக உறவின்கான மீளாய்வு ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ள நிலையில் இப்பொழுது மீண்டும் அமெரிக்க தரப்பில் இருந்து, அதாவது அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு அறிக்கை என்று சொல்ல முடியாது, மாக்காணிக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாகவே அவர் வெளியிட்டு இருக்கின்றார். அதாவது மாக்காணி அமெரிக்க வர்த்தக கொள்கைகளை பொது வழியில் விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும். இது இப்படியான அந்த அமெரிக்க மெக்சிகோ கனடாவுக்கான வர்த்தக உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஒரு விதமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இது அண்மையில் மாக்காணி சுவிட்சர்லாந்தில் மேற்கொண்ட அந்த உரையின் தாக்கம் என்றே சொல்லப்படுகின்றது. அந்த உரையின் தாக்கத்தை பற்றி நாங்கள் இந்த பல முறை விமர்சித்து இருக்கின்றோம். அந்த உரையின் தாக்கம் பல நாடுகளில் மாக்காணியை ஒரு உயர் தலைவராகவே காட்டியிருக்கின்றது. அந்த உரையின் மூலம் அமெரிக்கா நிச்சயமாக பொதுவாக டொனால்ட் ட்ரம்ப் அந்த உரையின் போது ஆத்திரமடைந்திருக்கின்றார் என்றும் சொல்ல வேண்டும். அதன் பிரதிபலிப்பாக 100% வரியை கனடாக்கு விதிக்கப் போவதாகவும் அறிவித்திருப்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இது தொடர்பாகவும் இந்த அமெரிக்க திரைசேரி செயலாளர் பெசன்ட் அவர்களுடைய எச்சரிக்கை தொடர்பாகவும் எங்களுடன் பேசுவதற்காக சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே இந்த சுவிட்சர்லாந்தில் மாக்காணி ஆற்றிய உரை இப்பொழுது உலகம் எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு உரையாக இருக்கின்றது. அதன் பிரதிபலிப்பை அமெரிக்காவும் உணரத் தொடங்கி இருக்கிறது, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப். அதாவது அவருடைய உரையின் சாரமாக இந்த பெரிய முதலாளித்துவ நாடுகள் சிறிய நாடுகளை அடக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இப்பொழுது இந்த அமெரிக்கா மெக்சிகோ கனடா வர்த்தக உறவு புதுப்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது இந்த மாக்காணியின் உரை எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த வர்த்தக உறவு புதுப்பிப்பதில் கனடாவுக்கு சாதகமான ஒரு முறையை தோற்றுவிக்குமா அல்லது பாதகமான முறையை தோற்றுவிக்குமா என்பதை பற்றி இப்பொழுது ஆவலாக எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இது பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன?
இல்லை, நிச்சயமாக. நீங்கள் குறிப்பிட்டது போல, இது இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்கள் அந்த உரையின் பின்னான காலத்தில் எதை குறிப்பிட்டார்கள் என்றால், மாக்காணி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் பேசும் பொழுது, அந்த உரையிலிருந்து பின்வாங்கியதாக, தான் அப்படி கூறியிருக்கக் கூடாது அங்கே சுவிஸில் வைத்து என்று கூறியதாக. ஆனால் உடனேயே மாக்காணி அதனை மறுத்துவிட்டார். தான் அப்படி டொனால்ட் ட்ரம்புடன் கதைக்கவில்லை என்று, அந்த பின்வாங்கவில்லை என்று. இதனால் கோ அதாவது இவர்கள் அமெரிக்கா இப்பொழுது விட்டிருக்கின்ற வார்த்தை என்பது மிகவும் அபாயகரமானது. டோன்ட் பிக் எ ஃபைட். அதாவது எங்களுடன் ஒரு மோதலுக்கு வராதீர்கள், அல்லது இந்த குஸ்மா என்கின்ற இந்த ஒப்பந்தம் நடைபெறப் போகின்ற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன், அதாவது டோன்ட் பிக் எ ஃபைட் என்பது அமெரிக்காவுடன் இல்ல, டொனால்ட் ட்ரம்புடன். அதைத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் கூறினால் இதையும் கூறுகின்ற வளமை உள்ளவர்கள். இருந்த பொழுதிலும் நீங்கள் கூறியது போல அங்கே உள்ளூரில் ஏற்பட்ட தாக்கங்கள் தான் இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அங்கே நடக்கின்ற விடயங்களில் இப்பொழுது நியூயார்க் போஸ்ட் ஊடகவியலாளரோ அல்லது வேறு பிரபல்ய ஊடகவியலாளர்களோ வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் 80 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆற்றிய அயன் கேர்டன் என்கின்ற உரையின் பின்னர் அதிசிறந்த உரை இதுதான் என்று அங்கேயே அமெரிக்காவிலேயே அவ்வாறான அந்த பரப்புரைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அல்லது விவாதங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பாதிக்க செய்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற வார்த்தை அவர் என்னவென்று சொன்னால், மாக்காணி ஒரு டெக்னோகிராட். அவருக்கு அரசியல் தெரியாது, துறைசார் அனுபவம் இருக்கலாம், ஆனால் அரசியல் என்பது வேறு. அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த அதாவது வீண் வாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்று. ஆனால் ஒரு துறைசார் அனுபவம் வாய்ந்தவர், அதுவும் பொருளியல் துறையில் துறைசார் அனுபவம் வாய்ந்த மாக்காணியால் தான் இவ்வாறான ஒரு நிலையில் இந்த நாட்டை கட்டிச் செல்ல முடியும், மற்றவர்களை அணுக முடியும், மற்ற நாடுகளுக்கு கற்பிதம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கண்கூடாவே காண்கின்றோம். அது உண்மையிலேயே அதாவது அந்த துறைசார் அனுபவத்தில் என்பதில் அது அதியுச்ச அனுபவம் கொண்டவராக கருதப்படுவதால், எனவே அவர்கள் குறிப்பிடுவது போன்ற காரணம் இல்லாமல் நிச்சயமாக பிரச்சனைகளை உடனேயே ஆராய்வது, உடனேயே அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, அல்லது ஏனையவர்கள் எடுக்க தயங்கும் நடவடிக்கைகளை எடுப்பது போன்ற குணாதிசயங்கள் எல்லாம் இவ்வாறான துறைசார் அனுபவம் உள்ள அரசியல்வாதிகளால் வெளிப்படுத்தப்படும். அதைவிட அந்த உரை என்பது அவருக்கு வேறு யாரோ எழுதி கொடுத்த உரை அல்ல, அவரது உரையாக அது அமைந்திருந்தது. எனவே அவ்வாறான என்பதுதான் ஊடகவியலாளர்களின் கருத்தியலாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு துறைசார் தலைமை என்பது எங்களை பொறுத்தவரையில் தேவையானதாகவும் அல்லது வரலாறு அவ்வாறான பாடங்களை தந்ததாகவும் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் இந்த போக்கு என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமற்ற, இருவருக்கும் இடையே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதனை நிச்சயமாக மாக்காணி அவர்கள் செய்வார்கள் என்று நம்புவோம். என்று சொன்னால், ஊடகவியலாளர்கள் கேட்டிருந்தார்கள், இப்படி நீங்கள் உங்களுடைய பேச்சில் இருந்து பின்வாங்கி விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அதிகாரிகள் கூறுகின்றார்களே, அல்லது டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார்கள் என்ற பொழுது கூட அவர் அந்த அமெரிக்காவையோ டொனால்ட் ட்ரம்பையோ பெயர் குறிப்பிடாமல் தான் ஒவ்வொரு பதிவுகளுக்கும் பதில் சொல்ல போவதில்லை, என்னால் இதை எல்லாம் கையாள முடியும், ஐ கேன் ஹேண்டில் இட் என்கின்ற வகையில் அதனை முடிவு செய்திருந்தார். அவ்வாறான நிலையில் அவர் செல்வார் என்று நம்புவோம். என்றால் அவர்களுக்கு பல தலையடி இப்பொழுது வந்துவிட்டது. குறிப்பாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் நேற்று வந்த செய்திகளின்படி இந்த தென்கொரிய நிறுவனங்கள், தென்கொரியா முதலாவதாக இந்த நீர்மூழ்கி கப்பல் செய்கின்ற ஒப்பந்தத்தை செய்கின்ற பொழுது 2,00,000 வேலை வாய்ப்புகள் அதனுடைய உருவாகக்கூடிய நிலைமை இருப்பதை இந்த லிபரல் அரசுக்கு எதிரான நேஷனல் போஸ்ட் போன்ற பத்திரிகைகளை வெளிக்கொண்டு வருகின்றன. அதே போல நேற்று இரவு அல்லது பிற்பகல் ஒரு அங்கே உள்ள வாகன தயாரிப்பு, தென்கொரிய வாகன தயாரிப்பு நிறுவனங்கள், தென்கொரியாவின் வாகன சந்தை என்பது கனடாவில் பெரியது, அவர்கள் கனடாவில் தங்களுடைய வாகனங்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டார்கள். எனவே நாளும் பொழுதும் புது செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக கசப்பாக இருக்கும். அதற்காக இந்த குஸ்மா என்கின்ற ஒப்பந்தத்தில் தடைகள் ஏற்படாதவாறு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடும் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களது நேரடி பங்காளர்களாக வட அமெரிக்காவில் மெக்சிகோவும் அமெரிக்காவும் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்காவை முற்று முழுதாக துண்டித்து விட்டு எங்களுடைய பயணம் என்று இருக்க முடியாது. ஆனால் அமெரிக்கா தவிர்க்கின்ற இடங்களில் நாங்களும் தவிர்த்து செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும் என்பதுதான் உண்மை.
பொதுவாகவே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் கனடிய பிரதமர் மாக்காணி சீனாவுக்கு சென்றிருந்தார். அங்கு சென்று மின்சார வாகன இறக்குமதியில் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தார். அது வந்து ஒன்டாரியோ மாகாண டாக்ஃபோர்ட் அதற்கு தன்னுடைய அதிருப்தியையும் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் கனடாவின் மாகாண முதல்வர்கள் எல்லோருமே சந்திக்கு பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றார்கள் பிரதமர் மாக்காணியுடன். இவர் வந்து அந்த மாக்காணியை பொறுத்தவரையில் உலக தலைவர்களுடன் சென்று கனடா பொருளாதாரம் பற்றி அவர் எப்படி கனடிய பொருளாதாரத்தை உலக தரத்துக்கு கொண்டு வரலாம், அமெரிக்காவின் சார்பு அற்ற பொருளாதார நிலைமை வந்தால் எப்படி கனடாவை ஒரு பொருளாதார மீழ்ச்சியில் கொண்டு வரலாம் என்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அதே வேளையில் உள்நாட்டிலும் மாகாண முதல்வர்களுடனான சந்திப்பையும் அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாக்காணியின் பொருளாதார திட்டமானது, அதாவது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு இந்த அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கனடிய உள்நாட்டு பொருளாதாரத்தில் என்பதை பற்றி கூற முடியுமா? இல்லை, நிச்சயமாக. அதாவது கனடாவில் அவர்கள் இப்பொழுது செய்ய போகின்ற வேலைகள் எவ்வாறு இருக்கும் என்றால், இந்த லிபரல் கட்சி ஆட்சி தளம்பலை மேற்கொள்வது, அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதில் கூட ஈடுபடுவதில் தயங்க மாட்டார்கள். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதேவேளை இந்த ஏற்பட்டிருக்கின்ற இணக்கமானது, இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல டக்ஃபோர்ட் அவ்வாறான ஒரு கருத்தியலை கொண்டிருந்தாலும் மீண்டும் கனேடிய பிரதமருடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் அதன் விடயத்தை உணர்ந்தவராகவும் கடந்த திங்கட்கிழமை அவர்களுக்கிடையே டொரண்டோவில் இடம்பெற்ற சந்திப்பின் பொழுது அந்த முடிவு காணப்பட்டு விட்டது. அவர்கள் மீண்டும் ஒரே பாதையில் பயணிக்கிறார்கள். அவர் அந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் பற்றிய கருத்தியல் குறித்த தனது நிலைப்பாட்டில் இந்த கனேடிய பிரதமர் தன்னுடன் கலந்தாலோசிக்கவில்லை என்கின்ற கருத்தியலில் இருந்து மாறுபட்டவராக மாறியிருக்கின்றார். எனவே இவ்வாறான ஒரு உள்ளூர் ஐக்கியம் என்பதையும் குலைப்பதற்கான முயற்சிகள் என்பன நிச்சயமாக எடுக்கப்படும். எவ்வாறான முயற்சிகளில் இப்பொழுது அமெரிக்கா ஈடுபடும் என்றால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் எதிர்பாராத ஒரு விளைவாக இந்த சுவிட்சர்லாந்து மகாநாடு இடம்பெற்று விட்டது. உண்மையிலேயே கூற வேண்டுமானால், இந்த அமெரிக்காவின் ஒரு மூத்த ராஜதந்திரி ஐக்கிய நாடுகள் அவைக்கான பிரதிநிதியாக கூட இருந்தார் கொண்டலிசா ரைஸ். அவர்கள் கூறியது அந்த தனது ஒரு பேட்டியில் கூறியிருந்தார், மாக்கானியின் உரை எவ்வளவு வரவேற்பை பெற்றதோ அதே போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் உரை தற்கொலைக்கு ஈடான உரையாக அங்கே அமைந்திருந்தது என்று. எனவே அந்த தராசு என்பதாக சுவிஸில் டாவோஸில் இடம்பெற்ற மகாநாட்டை பலரும் பார்க்கின்ற நிலையில் தற்பொழுது அந்த மரியாதை குறைவிலிருந்து வருவதற்காக வேறு சில நடவடிக்கைகளில் இவர்கள் உள்ளூர், அதாவது கனடாவில் உள்ளூர் நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் பணப்பட்டுவாடாக்களை கொடுக்கலாம் அல்லது உறுதிமொழிகளை கொடுக்கலாம். அவ்வாறான நிலைப்பாடுகளை அவர்கள் எடுப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சொன்னால், இந்த அல்பர்டா மாகாண பிரிவினைக்கு ஆதரவாக வாக்கு கேட்பவர்களை கூட அவர்கள் வாஷிங்டனுக்கு அழைத்து கதைத்திருக்கின்றார்கள். இது ஒரு அநாகரிகமான ராஜதந்திரம். அதாவது அயல் நாட்டில் பிரிவினை கூறுகின்ற ஒருவர்களை கூப்பிட்டு பேசுவது என்பது ராஜதந்திர வரைமுறைகளுக்கு ஒரு இயல்பான ஒரு செயற்பாடு அல்ல. இவ்வாறு அவர்கள் இதையும் செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கான நிலைப்பாடு கனடாவில் இப்பொழுது இருக்கின்றது என்று சொன்னால், நேற்று வந்த வாக்கு விருப்பு வீதங்களின்படி தற்பொழுது ஒரு தேர்தல் நடைபெற்றால் லிபரல் கட்சி என்பது 47% வாக்குகளை பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 47% வாக்குகள் என்றால் அது சுமார் 195 அல்லது 200 பாராளுமன்ற ஆசனங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றால், அறுதி பெரும்பான்மையான ஒரு அரசு அமைவதற்கான சந்தர்ப்பமாக இருக்கும் என்று சொன்னால், இது கட்சி சார்ந்த அரசியலாக பார்க்காமல் மக்கள் இப்பொழுது தங்களை காப்பாந்து செய்ய அல்லது இவ்வாறான ஒரு பிரச்சனையான நேரத்தில் நிர்வகிக்கக்கூடிய அரசாக பார்க்கின்றார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் அதனை மறுபக்கமாக எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அதாவது இப்பொழுது வேறு ஒருவர் பிரதமராக இருந்திருந்தால் நிலைமை எவ்வாறு என்பதை நீங்கள் இருக்கின்ற தலைவர்களை வைத்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு நிலைமை புரியும். கூறுங்கள். பொதுவாகவே ஒருவர் எங்களை எதிர்க்கின்றார் என்று சொன்னால், நடைமுறை வாழ்க்கையிலே அவர் எங்களுடைய பலமான இருந்தாலும் நாங்கள் 5, 6 பேர் சேர்ந்து அவரை எதிர்க்க பார்ப்போம். அப்பொழுது அந்த எங்களை எதிர்ப்பவர் கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் இப்பொழுது நடந்து வருகின்ற இந்த உலக பொருளாதார மற்ற அரசியல் போக்குகளை பார்க்கின்ற பொழுது,
அமெரிக்கா தனித்து நின்று பல நாடுகளுக்கான உள்நாட்டு பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய பொருளாதார கொள்கைகளாலும் சரி, ஆதிக்கம் செலுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே இந்த சீனாவுடன் கனடா மேற்கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் எதிர்ப்பதற்கான நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது, சில வேளைகளில் அது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கலாமோ, அல்லது சீனாவுடன் கனடா வந்து வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினால் தனது அந்த வட அமெரிக்காவில் தன்னுடைய வர்த்தக ஆதிக்கத்தை கனடா மீது செலுத்த முடியாத என்ற ஒரு பயமாகவும் இருக்கலாம். இப்படி பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்திலே பல உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் மற்ற நாடுகளுடன் இந்த வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கோ இல்ல பொருளாதார கொள்கைகளை மாற்றியமைக்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவின் தலையீடு இருப்பதால் அந்த நாடுகள் தங்களிடையே உறவுகளை பொருளாதார கொள்கைகளையோ அல்லது உறவுகளை மேம்படுத்துவதற்கு தயக்கமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா உலகத்தை பொறுத்தவரையில் ஆயுத பலமும் அரசியல் பலமும் பொருளாதார பலமும் நிறைந்த ஒரு நாடாக இருக்கிறது. இப்படியான அந்த ஒரு பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவின் இந்த தலையீடு என்பது ஒரு ஒரு அநாகரிகமாக ஒரு முறையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை இவ்வாறு இலகுவாக கூறுவதென்றால் தர்மா இவ்வாறு கூறலாம். பிரபல்ய பத்திரிகை ஒன்று நேற்றைய தினம் ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருந்தது. அந்த கார்ட்டூன் என்னவாக இருக்கின்றது என்றால், ஒரு பாரிய கப்பலில் கொள்கலன்கள் நிறைந்த ஒரு கப்பல், எக்ஸ்போர்ட் ஃப்ரம் சைனா என்று, அது USA கப்பல். பக்கத்தில் ஒரு படகு, அதில் ஒரு படகில் ஏற்றக்கூடிய சாமான்களோடு எக்ஸ்போர்ட் ஃப்ரம் சைனா என்று, அது கனடா. அப்பொழுது அவர்கள் அங்கே கூறுகின்றது என்னவென்றால், நீ இவ்வளவத்தையும் வாங்குகின்றாய் இங்கால. அப்பொழுது அமெரிக்கா கப்பலில் இருக்கின்ற கூறுகின்றார், he don't buy from China என்று. அப்பொழுது அவர்கள் அந்த கருத்தியலுக்கு வருகின்றார்கள் என்னவென்று சொன்னால், நீங்கள் இவ்வளவத்தை வேண்டிக் கொண்டு மற்றவர்களை ஏன் மிரட்டுகின்றீர்கள் என்று. $690 பில்லியன் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் சீனாவுடன். அவர்களால் சீனாவை விட்டு வியாபாரத்திலிருந்து வெளியேற முடியாது. அதே போன்ற நிலையில் கனடா செய்கின்ற பொழுது அவ்வாறான மிரட்டலை விடுவது என்பது இது அதாவது ஊர்ச்சண்டியின் அல்லது திருச்சண்டியின் நிலை. ஆனால் அந்த நிலையில் இப்பொழுது எல்லாருமே அவருக்கு எதிரான ஒரு திருப்பு முனையில் ஈடுபடுகின்றார்கள். ஏனென்றால் ஒருவர் துணிந்து விட்டார் என்றவுடன் மற்றவர்கள் எல்லாரும் துணிந்து விட்டார்கள். இதைவிட அவர்களுக்கு உள்ள உள்ளூர் பிரச்சனைகள், இப்பொழுது இந்த ஐஸ் என்கின்ற படைகளால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அங்கே பிரளயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. எனவே அவர்கள் நிச்சயமாக அநாகரிகமான அடக்குமுறைகளில் தான் ஈடுபடுகின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் தற்பொழுது உள்ளூரில் சந்திக்கின்ற பிரச்சனைகள் கூட அவர்களை தொடர்ந்து இவ்வாறு பயணிக்க விடுமா என்பது தெரியாத ஒரு விடயமாக இருப்பதும் இன்னொரு உண்மையாக இருக்கின்றது. நன்றி சுரேஷ் சர்மா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு புரிதொரு பொழுதில் வேறொரு விடயம் சம்பந்தமாக பேசிக்கொள்ளலாம். நன்றி உங்களுக்கு மீண்டும். நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.